பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியா கோபியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கோபி நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு போல். அதுக்கு அத்தையும் ஒத்து ஊதிட்டுருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. இதுக்கு முதல்ல ஒரு முடிவை கட்டுறேன் நான் அப்படின்னு பாக்கியா முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஈஸ்வரி வேறு பாக்கியா தான் சமைச்சு கொடுக்குறா. கோபி பாக்கியா ஓரளவுக்கு இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டா அப்படி இப்படின்னு இங்கே கோபிக்கிட்ட பாக்கியா பற்றி ஒரு சில எண்ணத்தை கோபிக்கு வளர்த்து விட்றாங்க ஈஸ்வரி. அதை கோபியும் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, நாம் தான் பாக்கியாவை புரிஞ்சுக்க லேட்டானோம், ஆனால் பாக்கியா நம்மளை புரிஞ்சுக்கிட்டா, நாமளை மன்னிச்சு ஏற்றுட்டா போல அப்படின்னு கோபியும் முடிவு பண்ணுறாரு. நாம் பார்க்கில் பேசினது எல்லாமே பாக்கியாவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் போல் அப்படின்னு கோபி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஈஸ்வரியும் பாக்கியா மனசு மாறிட்டா கோபி, ஏதோ உன் மேலே இப்போது ஓரளவுக்கு அன்பு வந்திருக்கு அப்படின்லாம் இங்கே ஏற்றி விட்டு வைக்கிறாங்க. இதை பாக்கியாவும் பார்த்துறாங்க. செல்வி வேற இதுக்கு போதாக்குறைக்கு, அக்கா நீ சமைச்ச சாப்பாட்டை கொண்டு போய் உங்கள் மாமியார் கோபி சார்ட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை நீ தான் அவருக்காக சமைச்சு கொடுத்துருக்கலாம் சொல்கிறாங்கக்கா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு செல்வி சொல்லிடுறாங்க. இங்கே பாக்கியா முடிவு பண்ணுறாங்க, இதை இப்படியே விட்டால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கில் பேசின எல்லாத்தையும் ராதிகா கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக கோவப்படுறாங்க. கமலா கேட்குறாங்க, என்னாச்சு ராதிகா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க நீனு அப்படின்னு கேட்க, அம்மா இல்லைம்மா, நான் தான் அந்த பாக்கியாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போது போகிற போக்க பார்த்தா கோபியும் பாக்கியாவும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல, நான் தான் அப்போவே சொன்னேனடி அந்த பாக்கியாவை நம்பாதடி அப்படின்னு. நீ தான் என்னமோ அவளை போய் நம்பின, கடைசியில் பார்த்தியா அவளே எப்படியாப்பட்ட வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா சரிம்மா இனிமேல் நம்ம இருக்கிறதுல வேஸ்ட்டு தாம்மா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, கமலா என்ன ராதிகா சொல்கிறேன், நாம் எங்கிட்ட கிளம்ப போகிறோம் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நாம் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கமலா ராதிகா என்ன பேசுகிற நீ, ஏண்டி மாப்பிள்ளைய அங்கேருந்து இங்கே எப்படி கொண்டு வரதுன்னு யோசிப்பியா, அதை விட்டுட்டு வீட்டை காலி பண்ணுன்னு சொல்கிற அப்படின்னு கமலா கேட்க, இல்லைம்மா அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவர் இனிமேலும் அங்கேருந்து இங்கே வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைம்மா, அதனால் வேஸ்ட்டாக இங்கே இருந்துக்கிட்டு அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு கஷ்டப்படுறத விட எங்கேயாவது ஒரு ஓரமாக தூரமாக போய் நிம்மதியாக வாழலாம்னு நினைக்கிறேம்மா நான் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. கமலா ராதிகா இப்பயும் ஒன்று கெட்டு போடி, நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறது கேட்டேன்னா மாப்பிள்ளையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, மயோ அம்மா அப்போ டேடி இனிமே இங்கே வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்க, கமலா பார்த்தியா ராதிகா, மயோ கோபி மாப்பிள்ளை மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ராதிகா நான் சொல்கிற கேளு, மயோ நீ கால் பண்ணி டேடிகிட்ட பேசுமா அப்படின்னு சொல்ல, ராதிகா என்னம்மா நீ போய் கூப்பிட்ட வரல, நான் போயிட்டு வந்தேன் அவர் வரல, இப்போது என் பிள்ளைய வச்சு அவரை இங்கே வரக்கான்னு ட்ரை பண்ணுறியா, மயோ நீ ரூம் போ மயோ அப்படின்னு சொல்லவும் மயோ எழுந்துச்சு போயிடுறாங்க. இங்கே பாருமா, என் புருஷன் விட்டுட்டு போனப்போ கூட நான் மயோவுக்காக அவரை போய் கெஞ்சவும் இல்லை, அவர்கிட்ட தொங்கவும் இல்லை, அப்படி இருக்கும்போது மயோவுக்காகலாம் போய் கோபிகிட்ட நிற்பேன்னு நீ எதிர்பார்க்காதம்மா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா எழுந்துச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கோபியை முதல்ல வெளியில் அமுச்சு ஆகணும்னு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே ராதிகா யோசிக்கிறாங்க, சரி நம்ம வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற எங்கன்னா போயிடலாம், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கோபியை பார்த்து சொல்லிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியாவும் ராதிகாவை பார்த்துறாங்க. ராதிகாட்ட கோபி உள்ளே இருக்காரு ராதிகா அப்படின்னு சொல்ல, ராதிகா உள்ளே போகும்போது கரெக்டாக ஈஸ்வரி வெளியே வராங்க. வந்த ஈஸ்வரி ராதிகா கையை பிடிச்சி நேராக எடுத்துகிட்டு வந்து வாசலில் விடுறாங்க. இங்கே பாரு, எத்தனை வாட்டி தான் சொல்கிறது வந்துட்ட, இங்கே வராதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஏன்டி இப்படி எங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, ராதிகா இங்கே பாருங்க அத்தை, நான் பிரச்சனை பண்ண வரல, கோபியை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நீ அவனை பார்த்து ஒன்றும் பேசலாம், அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல, அப்போது செல்வி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, இப்போ தானே கோபி சாருக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தீங்க, அவர் உள்ளே சாப்பிட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரனே இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இதெல்லாம் தலையிடாத நீனு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கிய
இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் தான் தேவையில்ல பிரச்சனை பண்ணுறீங்க. அவங்க புருஷனை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ராதிகாவனே சும்மா நிப்பாடுங்க பாக்கியா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாக்கியா ராதிகா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வர் ஒன்று பாத்தியா பாக்கியா, அவளுக்கு போய் உதவி பண்ண நினைக்கிறியே, அவளே ஒன்றே நடிக்கிறான்னு கேட்குறா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவளுக்கு உதவி பண்ணுற? இங்கே பாரு, என் பையனை நீ பார்க்க முடியாது, ஒழுங்காக எந்த கிளம்புல அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா ஒன்று சம கோபமாகறாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ கோபியை பார்க்காம இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு ராதிகா கத்த, கோபி ஒன்று ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு. என்னம்மா என்ன சத்தம் இங்கே அப்படின்னு பார்த்தா ராதிகா நிற்கிறாங்க. ராதிகா வா, ராதிகா உள்ளே வா, ஏன் வாசல் நின்று கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன கோபி என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி ஆயிடுச்சு, உங்களை பக்கத்தில் இருந்து கூட என்னால் பார்க்க முடியல, உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு தோண மாட்டேது, உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்தாலும் உங்கள் அம்மா என்ன விட மாட்டுறாங்க, அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு உடம்பு செய்யாமல் இருந்து கூட பக்கத்து வீட்டிலேருந்து கூட வந்து பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு. உங்களை பார்க்க நான் டெய்லியுமே வந்துட்டு தான் கோபி போயிட்டுருக்கேன். டெய்லி வந்தாலுமே உங்கள் அம்மா என்னை பார்க்க விடாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி கோபி, இதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்தேன், அதை சொல்லிட்டு நான் கிளம்பிட்டே இருக்கேன். என்னாச்சு அதிகா? இல்லை கோபி, இதுக்கு மேலே செட் ஆகாது, நீங்கள் உங்களுக்கு எது சந்தோஷமோ அங்கே வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, ஆனால் நாங்கள் இதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போனோம்னா வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதை சொல்ல தான் கோபி நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ராதிகா அது வந்து என்ன கோபி என்ன சொல்ல போகிறீங்க? பார்த்து போட்டு சொல்ல போகிறீங்களா இல்லை காசு இருக்கான்னு கேட்க போகிறீங்களா? உங்கள் அன்புக்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி கோபி. இனிமேல் நான் உங்கள் முகத்தில் முடிக்க மாட்டேன், உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இடையில நான் வரமாட்டேன். உங்கள் அம்மா இனிமேல் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, நீங்களும் உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருங்க, அதை சொல்லிட்டு மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போக பாக்கியா உடனே ஓடுறாங்க. ராதிகா இங்கே பாருங்க ராதிகா, இல்லை ராதிகா அப்படின்னு ராதிகா கையை பிடிக்கிறாங்க. போயிட்டு என்ன ராதிகா இப்படி அவசரப்படுறீங்க, நான் அவர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன் ராதிகா, அவர் எப்படி வந்துடுவார், நான் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் ராதிகா, நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் போயிட்டு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பாக்கியா வாழ்க்கை பிச்சை போகிறீங்களா எனக்கு அப்படின்னு கேட்க, ராதிகா அப்புறம் நீங்கள் உங்கள் நடிப்பெல்லாம் உங்கள் அத்தைக்கிட்டையும் கோப்பிட்டு வச்சுங்க பாக்கியா, என்கிட்ட வச்சுக்காதீங்க, நீங்கள் யார் என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், புரியுதுங்களா? என்னமோ நீங்கள் எனக்கு வாழ்க்கை பிச்சை போகிற மாதிரி நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்துறீங்களா? என்னை யாரும் அவர் கூட சேர்த்து வைக்க வேணாம், நான் தெளிவான முடிவு தான் எடுத்திருக்கேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், கையை விடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா பாக்கியோட கையை உதறி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்தா பாக்கியா நேராக உள்ளே வராங்க. கோபியை கூப்பிட்றாங்க. கோபி வாங்க, உங்களுக்கு உடம்பு நல்லாயிடுச்சுல, இப்போ சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நல்லாச்சு பாக்கியா, சந்தோஷமாக தான் இருக்கேன், அப்படி எதுக்கு இருக்கீங்க, கிளம்புங்க, நீங்களும் ராதிகா கூடயே போங்க, இங்கே இருக்க வேணாம், ராதிகா அழைச்சிட்டு எங்கேயாவது தூரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் 2 பேரும் வாழுங்க, தயவு செஞ்சு என் வீட்டில் இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு கோபியை பார்த்து பாக்கியா சொல்ல, கோபிக்கு மூஞ்சில் அப்படியே செருப்பாடிச்ச மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் கோபி உட்காந்துருக்காரு. ஈஸ்வரி பார்த்துறாங்க. இங்கே பேர் பாக்கியா, ஒரு நாள் சமைச்சு கொடுக்க முடியாது, சமைச்சு கொடு, முடியலையா முடியலன்னு சொல்லிவிடு, இல்லை கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இது என்னுடைய வீடுன்னு சொல்கிறியா சொல்லு, பரவாயில்ல, நாங்கள் கிளம்பி தனியாக போயிடுறோம், ஆனால் அதுக்காக கோபியை கூப்பிட்டு எங்கே போகணும் யார் கூட போகணும் அப்படி தான் நீ சொல்லக்கூடாது, புரிதா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்கியா ஒன்று என்னத்தான் பேசுகிறீங்க, யார் என்ன சொன்னாலும் ராதிகா தான் கோபியோட மனைவி தெரியும்ல அப்படி சொல்ல, உன்னை ஈஸ்வரி ஏன் பாக்கியா நீ தான் அவனுக்கு வக்கீலாக இருக்கியா, அவனுக்கு அப்பப்போ இது ஞாபகப்படுத்துறதுக்கு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு பாக்கியா, எனக்கு தெரியும் என் பொருளுடைய வாழ்க்கை, என் பொருளுடைய எதிர்காலம், சந்தோஷம் இனிமே எங்கே இருந்தால் அது கரெக்டாக இருக்குன்னு ஒரு அம்மாவா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோபி வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க.